தானே காதலர் தினம். காதலர் தினம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நான் அழகா சொன்னீங்களே நேத்திய மேடையில. காதலர் தினம் வந்ததுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. 270 ஆண்டுகளிலே ரோம் நகரை ஆட்சி செய்தான் ஒரு மன்னன். ரோம் நகரை ஆட்சி செய்த மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை, அது தீமையான ஒரு சிந்தனை. ராணுவ வீரர்களை கட்டமைக்க வேண்டும். ராணுவ வீரர்களை கட்டமைக்கணும்னா என்ன செய்யணும்? இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ராணுவ பயிற்சி கொடுத்து அப்படித்தானே கட்டமைக்கணும். அவனுக்கு பாருங்க தப்பான சிந்தனை. கல்யாணம் பண்ணவங்களை ஒன்னா இருக்க விடுறது இல்லை, பிரிச்சு வச்சிடுறது. காதலிக்கிறவர்களை காதலிக்க விடுறது இல்லை. இப்படி ஒரு தொந்தரவு. யாரும் காதலிக்க கூடாது, திருமணம் செய்திருந்தால் சேர்ந்து வாழக்கூடாது, நாட்டோட வளர்ச்சிக்கு ராணுவ கட்டமைப்பை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தப்பான சிந்தனையில அந்த ரோம் நகரை ஆட்சி செய்த மன்னனுக்கு இருந்தது. அங்கே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவருக்கு ஒரு சிந்தனை வருது, இதை எதிர்த்து போராடணும்னு. அவர் தான் வாலண்டைன்ஸ் அப்படிங்கிற அந்த தேதி, அந்த பேர் நாளுக்கு பேர் என்ன? வேலண்டைன்ஸா வருது இல்லடா ஆங்கிலத்தில் நமக்கு. அந்த பேருடைய அவர் போராடுறார். அவர் போராடி யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ ரகசியமா சேர்த்து வைக்கிறது, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ காதலிக்கிறாங்களோ அவங்கள சேர்த்து இந்த வேலையை அவர் செய்கிறார். இது அந்த மன்னருக்கு தெரிய வருது. மன்னர் பார்த்தா இவன் நம்ம ஒரு வேலை செஞ்சா அவன் ஒரு இடைஞ்சல் பண்றானு அப்படின்னு பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. சிறையில் அடைத்த அவருக்கு சிறைத்துறை அதிகாரி தலைமை காவலருடைய மகள் மீது அவருக்கு காதல் வருது. அந்த பெண்ணு ரொம்ப அழகானவள், ரொம்ப அன்பானவள். ஆனா பெருங்கொடுமை என்னன்னா அவள் பார்வை திறனற்றவள், பிறவியிலேயே குருடா பிறந்துட்டா. ஆனாலும் இவருக்கு அவள் மீது விருப்பம். ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி. வாங்கிட்டு போறது யாரு கொண்டு போக முடியும்? கொடுமையான சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பவே சிறைச்சாலைகள் இவ்வளவு கொடுமைனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவரு அந்த காவலாளிகள்கிட்ட ஒருத்தர் கொடுத்து விடுறாரு. அவர் கொண்டு போய் அந்த பெண்ணிடத்துல கொடுக்குறாரு. பெண்ணுகிட்ட கொடுத்த அவரு அடுத்த பெரிய வேலையை செஞ்சுட்டாரு. கடிதத்தை பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை மன்னர்கிட்ட சொல்லிவிட்டார். இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. கடிதத்தை அந்த பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை மன்னர்கிட்ட சொன்னோன்னு மன்னர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே சிறையில் இருந்தவருக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு. மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுறது? அந்த நாட்டில் மரண தண்டனை என்பது கல்லால் அடிச்சு கொல்லணும். பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். இயேசுநாதர் கதையில் ஒரு வருது. அப்ப என்னாச்சு? பொதுமக்களால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். ஏன் பொதுமக்களால் கல்லால் அடித்து கொல்லணும்? இந்த மாதிரி வேலையை இனிமே யாராவது செஞ்சா இதுதான் உங்களுக்கு தண்டனை என்று உணர்த்துவதற்கு. அரபு நாடு சவுதி அரேபியாலாம் எல்லாருக்கும் மத்தியில தான் வெட்டப்படுவாங்களா மனிதர்கள். ஆமா, இங்க தவிர மறுநாள் மறுபடியும் யாரும் செய்யக்கூடாது. அப்படி சொல்லும் போது எல்லாரும் கல்லால் அடிச்சு கொள்றதுக்கு கல்லால் அடிக்கிறாங்க. கல்லால் அடிச்சு அவர் சீக்கிரம் சாகல. அது பொருட்கள் அவனுக்கு தலையை சுத்தமா வெட்ட சொல்லிட்டேன். தலையை வெட்டி கொண்டாச்சு. இப்ப அந்த பெண்ணு இருந்தால கண் தெரியாத பெண்ணு, அந்த பெண்ணை அப்பா கிட்டையும் போராடுறா, அந்த மன்னன்ட்டையும் போராடுறா. ஒரு வழியும் கிடைக்கல. கடைசியா உயிர் போயிருச்சு. அந்த பெண்ணுக்காக, இந்த காதலர்களை சேர்த்து வைத்ததற்காக, பிரிந்த கணவன்மார்களை சேர்த்து வைத்ததற்காக கொல்லப்பட்ட அந்த வேலண்டைனா அவருடைய நினைவாக